ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எஸ், இந்த பாப்பா வந்து பார்த்திங்கன்னா 2023 நம்மக்கிட்ட வந்து அபாக்கஸ் லேர்ன் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக அவங்களால பிக்கப் ட்ராப் வந்து பண்ண முடியல அப்படின்னு சொல்லி டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. இப்போ 2026 வந்து மறுபடியும் நான் ஜாயின் பண்ணுறேன் மேம் அப்படின்னு சொல்லி வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணாங்க. இப்போ கண்டினியூ பண்ணும்போது ஓகே புக்கெல்லாம் இருக்காடா, என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறச்சு. நான் இப்போ எழுதி கொடுத்த இந்த ஃபார்முலா நோட் எடுத்துக்கிறேன் 27/2023 வந்து ஃபார்முலா எழுதி கொடுத்ததாக இருக்கட்டும். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஷீட்டெல்லாம் கிடையாதுங்க. இந்த மாதிரி சம்ஸ் நோட்டில் தான் வந்து எழுதி கொடுப்பேன், பக்கம் பக்கமாக வந்து எழுதி கொடுப்பேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 2023 இந்த சம்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன். இந்த நோட்டை இப்போ வரைக்கும் இந்த பொண்ணு வந்து ரொம்ப ப்ராப்பராக பத்திரமா வந்து புக்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணி மறுபடியும் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது. பட் இருந்தாலுமே கூட அவங்க ரொம்ப பத்திரமா வச்சுருந்து அகெயின் வந்து கிளாஸ் வச்சு அதை கொண்டு வந்து காட்டினாங்க. உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான டிசிப்ளின்ஸ் எல்லாம் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய பசங்களுக்கு மட்டும்தாங்க இருக்கும். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிக்கக்கூடிய பசங்களுக்கு மட்டும்தான் ஓகே நம்ம கொடுக்கக்கூடிய பொருள் எல்லாம் வந்து பத்திரமா வச்சுக்கணும், அதை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணுன்ற தாட்ஸே வந்து வரும். ஸோ எப்போவுமே செக்கோடியிலேருந்து ஒரு டவுன் பஸ்ஸில் ஏறி ட்ராவல் பண்ணி தான் வந்து இவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க, லெவல்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பண்ணிகிட்ருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய பொண்ணு. ஸோ கண்டிப்பாக இந்த டிசிப்ளினை நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக இந்த பாப்பா வந்து 8 லெவல்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்ன சப்போர்ட்டை நம்ம இன்ஸ்டியூட் மூலிமா பண்ண முடியுமோ கண்டிப்பாக வந்து நம்ம பண்ணுவோம். பிகாஸ் இந்த டிசிப்ளின் அப்ரிஷியேட் பண்ணணுங்கிறதுக்காகவே தான். ஸோ இந்த விஷயம் வந்து இது வீடியோவாக நான் எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸில் பசங்க ஏதாவது தொலைச்சிட்டு வந்தால் பசங்களை வந்து கேட்குறது கிடையாது. டீச்சர்ஸ் வந்து மேம் பசங்க தொலைச்சிட்டாங்க, நீங்கள் வந்து கொடுத்து விடலையா, ப்ராப்பராக எடுத்து கொடுத்து விட மாட்டீங்களான்னு சொல்லி பேரண்ட் வந்து டீச்சர்ஸ் கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டுருக்காங்க. பட் அப்படி கிடையாது. அந்த பசங்க அதை டிசிப்ளினாக வச்சுக்கணுன்ற கான்செப்டை வந்து பேரண்ட்ஸ் யாரும் சொல்லி கொடுக்குறது கிடையாது. பட் இந்த ஏஜில் இந்த பொண்ணு வந்து அவங்க தம்பியும் தங்கச்சியும், அவங்க தம்பி தங்கச்சி இருக்காங்க இல்லைனா அம்மா இங்கே தள்ளி உட்கறடா ஒரு. ஸோ இவங்க 2 பேரும் அவங்களோட தம்பி தங்கச்சி, இவங்க 3 பேருமே செக்கோடியிலேருந்து பஸ் ஏறி ப்ராப்பராக வந்து முடிச்சுட்டு மறுபடியும் பஸ் ஏறி அவங்க தனியாக இங்கிலீஷ் வேலை தான் போகிறாங்க. ஸோ பெரிய விஷயம் உண்மையாகவே. இந்த ஏஜில் இந்த கான்ஃபிடென்ட்டும் வேணும், தனியாக போய் பழகிற அந்த கான்ஃபிடென்ட்டும் வேணும். ஸோ அதனால் இந்த 3 பசங்களுக்கும் கண்டிப்பாக என்னால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ 8 லெவல் முடிக்க வைக்கிறதுக்கு அந்த சப்போர்ட் கண்டிப்பாக பண்ணுவோம். பிகாஸ் இந்த டிசிப்ளின்காகவே அவங்கள வந்து கண்டிப்பாக அந்த 8 லெவல்ஸை முடிக்க வைப்போம். சரியா, பண்ணிடலாமா? 8 லெவல் முடிச்சிருக்கியா? இன்ட்ரெஸ்டாக இருக்கியா? ஓகே, சூப்பர். ஓகே,